நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குருவை தேடி போயிட்டு இருப்போம். நம்மளுக்கு சில சமயம் குருவே கிடைக்க மாட்டாங்க. ஆனால் சம்டைம்ஸ் குரு தான் வந்து சிஷ்யனை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் விஸ்வநாதன் அங்கிள் என்னை செலக்ட் பண்ணாரு. அவர் எதுக்காக என்னை செலக்ட் பண்ணாருன்னு தெரியல, அவர்கிட்ட தான் கேட்கணும். ஸோ வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ் நான் நிறைய டைம் எடுத்துட்டேன். நான் இப்போ வந்து விஸ்வநாதன் அங்கிள் வந்து இந்த ப்ரோக்ராம் அஃபிஷியலாக இனாகிரேட் பண்ண கூப்பிட்றேன். ப்ளீஸ் அங்கிள். Thank you, Satish. Thank you, sir. Your life story is very impressive. I'm really happy that I met you and you agreed to listen to me. அதுதான் கடவுளுடைய கிருப்பை அப்படிங்கிறது. இவர் யார்? இஸ் ஆஃப்டர் ஆல் அ கஸ்டமர் இன் த பேங்க். ஹூ இஸ் ஹி டு கம் அண்ட் டெல் மீ வாட் ஷுட் ஐ டூ அண்ட் ஆல் தட் அப்படி இல்லாதபடிக்கு you are receptive. That is what is important. You see, giving is easy. அதை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இருக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இருக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் நான் அது ஒன்று தான் சொல்றேன். நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லப்படும். சொல்றதுக்கு சதீஷும் மற்ற கோச்சஸும் ரெடியா இருக்காங்க. அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நம்ம தயார் பண்ணிக்கணும். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் ஹிந்திலையும் சான்ஸ்கிரிட்லையும் சொல்லுவாங்க பாத்திரதா அப்படின்ட்டு. பெற்றுக்கொள்ளும் பக்குவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மழை பெய்யுதுன்னு வைங்களேன், அது நம்ம தண்ணி பிடிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு பெரிய அண்டாவை கொண்டு போய் அதை கவுத்து வச்சுட்டு அப்புறம் ராஜி 2 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தோம்னா அதுல ஒரு பொட்டு தண்ணியும் இருக்காது. இந்த வருண பகவானுக்கு மூளையே இல்லை. நான் அங்க கொண்டு போய் இந்த பாத்திரத்தை வச்சேன்னு அது ரெப்பி இருக்க கூடாதா, இத்தனை மழை பெஞ்சது அப்படின்னா வருண பகவான் என்ன பண்ணுவாரு? நம்ம தான் அதை தலைகீழ கவுத்து வச்சிருக்கோம். அதை நேரா வச்சிருந்தோம்னா 5 நிமிஷத்துக்குள்ளேயே அது ஃபுல்லா ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது நமக்கு ஏதான ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். நம்மளுடைய அனுபவத்தினால, நமக்கு சிரமப்படுத்துறதுனால, நமக்கு சந்தோஷப்படுத்துறதுனால, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நம்மள முக்காவாசி பேரு கண்ணையும் காதையும் மனதையும் மூடிக்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் அந்த பாடம் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. ஞானிகள், அறிவாளிகள் எல்லாம் கண்ணை, காதை, மூக்கை, எல்லா ஐம்புலன்களையும் தன்னுடைய மனதையும் திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இதே பிரபஞ்சம் அவங்களுக்கு நிறைய வார்த்தைகளை, நிறைய ஞானத்தை கொடுத்து விடுகிறது. அதனால உங்க எல்லாருக்கும் ஒன்று நான் கேட்டுக்கிறேன், இந்த ப்ரோக்ராம்ல நீங்க சேரும் போது ப்ளீஸ் பி ஓப்பன் மைண்டட். எப்படி நம்ம மழை பெய்யும் போது வெளியில போகும்போது கொடையை கையில எடுத்துட்டு போனோம்னா, கொடையை அப்படியே கையில வச்சுட்டே போனோம்னா நம்ம மழையில நனைஞ்சிட்டு தான் இருப்போம். அந்த கொடையை விரிச்சா தான் நமக்கு அது பாதுகாப்பை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பிளேன்ல இருந்து பாராஷூட்டை கட்டிட்டு ஒரு விமானி குதிக்கிறார் அப்படின்னா, அந்த பாராஷூட் விரிந்தால்தான் அந்த விமானி மெதுவாக தரையில் இறங்க முடியும். அந்த பாராஷூட் விரியலை என்றால் அவர் அதோ கதிதான். அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை முக்காவாசி பேருக்கு போயிட்டு இருக்கு. நம்மளுடைய மனதை நம்ம இருக்க மூடின்னு இருக்கோம். எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, என்னுடைய ப்ராப்ளத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்புறம் பெருசா தனக்கு வந்தால் தான் தலைவலியும் காய்ச்சலும் தெரியும், அப்படி இப்படின்னு ஏதான சொல்லிட்டு பிரத்தியார் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அதனால பிரத்தியார் சொல்றதை எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு நான் சொல்லல. முதல்ல ரிசீவ் பண்ணுங்க. தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஒன்லி டிஸ்கஸ் within yourself whether this is okay for me. Can I accept this? Is this all right? Can I check with somebody else? அந்த மாதிரி இருக்கணும்.
ஸோ ரிசப்டிவிட்டி, பாத்திரத்தா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எப்படி அந்த பாத்திரத்துல தண்ணி ரொம்பினப்புறம் அந்த தண்ணி நல்லா இருக்கா, இல்ல அதை வடிகட்டணுமா, அதை காய்ச்சணுமா, அதுக்கப்புறம் தான் குடிக்கணுமா, இல்ல அதை குளிர் வைக்கணுமா அப்படிங்கறத அப்புறம் பார்க்கலாம். நீங்க தண்ணியே பிடிக்கல அப்படின்னா அப்புறம் நீங்க யோசனை பண்ணா இதை சூடு பண்ணலாமா, இதை குளிர் வைக்கலாமா, இதை ஃபில்டர் பண்ணலாமா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? கையில தண்ணியே இல்லை. அந்த மாதிரி சதீஷும் மற்ற கோச்சஸும் உங்களுக்கு இந்த 7 வாரங்களோ அதற்கு அப்புறமோ நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பார்கள். தயவு செய்து அதை நீங்கள் எல்லாரும் முழு மனதோடு விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்களே டிஸ்கஸ் பண்ணுங்க, கேளுங்க, இது எப்படி இப்படி சொல்றீங்க, இது சரியா இல்லை போல் இருக்கு, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் போல் இருக்கு, எனக்கு தனியாக இதற்காக கொஞ்சம் அறிவுரை வேணும், கேன் வி ஹேவ் அ செப்பரேட் டிஸ்கஷன் ஆன் சர்டன் திங்ஸ் விச் ஐ திங்க் இஸ் நாட் அக்ரியபிள் டு மீ ஆர் அக்ரியபிள் டு அவர் சிச்சுவேஷன் அப்படின்னு நீங்க ஓப்பனா இருக்கணும். And I think Satish and others will be ready to discuss with you. And if they don't know the answers for some of the things, they will check up and then come back to you. That's very important. So this must be an interactive session. It should not be a one-way game. அப்புறம் மாற்றம் என்பது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. அது ஒன்றுதான் நிரந்தரமானது. எதுவுமே நிரந்தரமானதில்லை இந்த உலகத்தில். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம வெவ்வேறு இடத்தில் இருக்கோம். ஏன்னா இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருக்கு, தன்னைத்தானே சுற்றுகிறது, சூரியனை சுற்றி போய் கொண்டிருக்கிறது. நாம் எந்த ஒரு வினாடி எந்த இடத்தில் நாம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறோமோ அடுத்த வினாடி வேறொரு இடத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரிதான் வினாடிக்கு வினாடி நாம் வேறு இடத்தில் நமக்கு அறியாமலேயே மாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால மாற்றம் என்பது நிரந்தரமானது. அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நமக்கு வேணும். நம்ம உடம்பையே பார்த்தோம்னா ஒவ்வொரு வினாடியும் நிறைய லட்சக்கணக்கான செல்கள் செத்து கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கான புது புது செல்கள், திசுக்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. விஞ்ஞான ரீதியா பார்த்தோம்னா 9 மாசத்துக்குள்ள நம்ம உடம்பில் இருக்கிற எல்லா செல்ஸும் மாறி வேற புது செல்கள் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது நாம் இன்று இப்பொழுது இருக்கும் பொழுது பார்ப்பதற்கு அதே மனிதனாக இருந்தாலும் கூட நம்மளுடைய திசுக்கள் எல்லாம் மாறி இருக்கின்றன. அதனால இப்ப சதீஷ் சொன்ன மாதிரி எந்த விதமான ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் கூட நம்ம கவலையே படக்கூடாது. இதை நாம் தாண்டி விடலாம், இதை நாம் இதிலிருந்து மீண்டு விடலாம் என்கிற ஒரு தைரியம் இருந்தாலே நாம் அதிலிருந்து மீண்டு விடலாம். ஐயோ இப்படி வந்து விட்டதே என்று நாம் கவலைப்பட்டோமே ஆனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி என்பது குறைந்தோடும். அப்பொழுது நாம் வெறு சீரியஸாக அதே நோயால் தாக்கப்படுவோம். இதுதான் நிறைய டாக்டர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னால கொரோனாங்கிற பெரிய எபிடமிக் உலகம் பூரா வந்தது. இந்தியாலேயே ரொம்ப ஜாஸ்தியா வந்தது. ஃபர்ஸ்ட் இம்பேக்ட், ஃபர்ஸ்ட் இது அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கல. ஆனா செகண்ட் டைம் அது வந்தப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுது. அதுல பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க வயசானவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க, 60-70 வயசு இருந்தவங்க எல்லாம். ஆனா 2வது இம்பாக்ட்ல செத்தவங்க பூரா 40-50 வயசுக்காரங்க. ஏன்னா அவங்க மன தைரியம் இழந்துட்டாங்க. ஐயோ நான் போயிட்டா என்ன ஆகும் என்னுடைய குடும்பம், நான் நிறைய இஎம்ஐல வீடு வாங்கியிருக்கேன், கார் வாங்கியிருக்கேன், இது என்னோட குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கு, என்னோட ஒய்ஃப் வேலைக்கு போகல, இவங்களெல்லாம் யார் காப்பாற்றுவாங்க நான் போயிட்டா அப்படிங்கிற ஒரு பயம் எப்போ வந்ததோ கொரோனா அவளுங்க அடிச்சிடுது. 60-70 வயசுக்காரங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க ஆல்ரெடி வாழ்ந்துட்டோம், குழந்தைகள்லாம் நல்ல நிலையில் இருக்காங்க, பேர குழந்தைகள்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்க பார்த்துப்பாங்க, நான் உசுரோடு இருந்தாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னவங்க உசுரோடு இருக்காங்க. ஐயோ நான் செத்து போயிட்டா என்ன ஆயிடும் அப்படின்னு பயந்தவங்க எல்லாம் செத்துட்டாங்க. ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சொல்றவங்க எல்லாம் கொரோனா அவங்கள சாகடிக்கல, அவங்களுடைய பயம்தான் சாகடிச்சிருக்கு அப்படின்ட்டு. இதுதான் சதீஷுக்கு அந்த வயிற்றுப்போக்கு வந்தப்போ அவர் தைரியமா இருந்தார். ஓ இதுவும் கடந்து போகும். இது ஒண்ணு நீங்க எல்லாரும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க.
I request you, please have a new notebook, and whatever Satish and other coaches teach you, please write down in few sentences, a few words, what are they teaching, and then mull over that. அதை திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க. இது என்ன இப்படி சொல்றாங்க, இது வேடிக்கையா இருக்க, இது சரியா தப்பா அப்படின்னு பார்க்கணும். ஏதோ சும்மா ராமாயணம் கேட்க போனோம், உபன்யாசம் கேட்க போனோம், மகாபாரதம் கேட்க போனோம் அப்படி இருந்தீங்கன்னா அதனால ஒரு பயன் ஏற்படாது. ஸோ what is important is to listen to certain things and act on that. நான் சதீஷுக்கு சொன்னேன், இட்ஸ் a very simple thing, just be. இது ரொம்ப சிம்பிள் பா. சதீஷை சொன்ன மாதிரி நம்மெல்லாம் ஆக்டிவா இல்லைன்னா எவ்ரி மினிட் கவுண்ட்ஸ். ஐ வாண்ட் டு மேக் சம்திங் அவுட் ஆஃப் தட், ஐ வாண்ட் டு மேக் சம் மணி, ஐ வாண்ட் டு மேக் சம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். we are running like mad people. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி சொல்லி கொடுத்திருக்காரு. அவர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு உபதேசம், மிக முக்கியமான உபதேசம், சும்மா இரு அப்படிங்கிறது தான். அவர் தன்னை ஒரு பெரிய குருன்னு நினைச்சதே கிடையாது. தான் ஒரு சாதாரண மனுஷன், ஏதோ ஒரு நிலையில எனக்கு ஒரு உயர்ந்த ஞானம் கிடைத்தது, அதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன். என்னால உங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியாது, அது நீங்களே தான் கத்துக்கணும். என்ன சார் நீங்க பெரிய குருங்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றும் கத்துத்தர மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா இது முடியாதுப்பா. இது உன்னை நீயே உணர வேண்டும். அதற்கு நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உனக்கு மனசுல இருக்கணும். அது யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, புஸ்தகத்தை படிச்சு பார்க்க முடியாது, வேதங்களை படிச்சனாலும் உங்களுக்கு தெரியாது. உனக்காக அது தெரிய வேண்டும், நீயே அதை உணர வேண்டும். நீ யார் என்பதை யாரும் உனக்கு சொல்லித்தர முடியாது. நான் உனக்கு சொல்லித்தர முடியாது, அருணாச்சலேஸ்வரர் உனக்கு சொல்லித்தர முடியாது. நீயே தான் உணர வேண்டும். அதனால திரும்ப திரும்ப நான் யார் நான் யார் என்கிற கேள்வியை நீ கேட்டுக்கோ. அதற்கான பதில் உனக்கு கிடைக்கும் போது நீ பெரிய ஞானி ஆயிடுவ. அது எப்படியா பண்றது அப்படின்னா, ஒண்ணும் பண்ணாத சும்மா இரு. இதுதான் எல்லாருக்கும், அவருடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு புரியல, புரிஞ்சவங்க எல்லாம் அதுல கத்துக்கிட்டாங்க. என்னடா அது ஒரு பெரிய ஒரு விஷயம், நான் யார், செல்ஃப் ரியலைசேஷன் என்பதை, இந்த பெரிய ஞானத்தை உலகத்துல இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலே போறோம், எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. இந்த ஒரு அரிய பொக்கிஷத்தை அடைவதற்கு நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணணும், தபசு பண்ணணும், பட்னி இருக்கணும், ஒரு காலில் நிற்கணும், யோகாசன் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், அது இதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இவர் சும்மா இரு அப்படிங்கிறாரே அப்படின்ட்டு நிறைய பேருக்கு புரியவே இல்லை. ஆனால் அது ஒன்று தான் சரியான முறை. பகவான் ரமண மகரிஷியினுடைய சும்மா இரு என்பதுதான் இங்கிலீஷ்ல ஜஸ்ட் பி என்பது. ஒண்ணுமே பண்ண வேணாம், சும்மா உட்காந்துருங்க. முடிஞ்சதுன்னா முதுக நேரம் வச்சுட்டு உட்காந்துருக்கணும், கண்ணை மூடிட்டு இருக்கணும். மனசுல எந்த விதமான எண்ணங்கள் வந்தாலும் அது பாட்டுக்கு வரட்டும் போகட்டும், அதுல கலந்து கூடாது. ஒண்ணுமே நினைக்க கூடாது, மூச்சை கூட கவனிக்க கூடாது. மூச்சு வருது போறது அது பாட்டுக்கு வரும், போகும், போகட்டும், தன்னுடைய வேலையை செய்யட்டும். உங்க வேலை என்ன? ஒன்னும் பண்ணாம சும்மா இருப்பது. இந்த மனசுங்கிறது ஒரு பெரிய குரங்கு, மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கும். எண்ணங்கள் வந்து வந்து போய்கொண்டே இருக்கும். நம்ம மனசை அடக்கி ஆள்வது என்பது ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. அதற்கு இந்த பயிற்சி ஒன்றுதான் ஆகும். இந்த பயிற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா, இதை பத்தி மேபி சம்டைம்ஸ் Satish and others will help you to practice that. இது ரொம்ப நல்ல பயிற்சி. எனக்கு தெரிஞ்சு சதீஷ் மாதிரி அபுதாபியில ஒரு லேடி இருக்காங்க, அவங்க திருச்சிக்காரங்க தான், ஆஷான பேரு. இன்னையோட 4 வருடம் 5 நாட்கள் ஆறுது. ஒரு நாள் விடாதபடிக்கு அவங்க ஜஸ்ட் பி பிராக்டிஸ் பண்றாங்க. அப்புறம் தினமும் எனக்கு தன்னுடைய அனுபவங்களை எழுதுவாங்க, ஒரு 10 லைன், ஒரு நாள் விடாம. Can you imagine? 4 years and 5 days she has been practicing just be, and without fail every day she writes to me about what happened during that just be practice. இன்னைக்கு மனசு அடங்கவே இல்லை, இன்னைக்கு மனசு அப்படியே முதல் நிமிடத்திலேயே எங்கேயோ போயிடுது, நான் தூங்கல, எனக்கு எல்லாமே தெரிந்தது ஆனால் ஒன்றுமே தெரியவில்லை அப்படின்னு என்னென்னவெல்லாம் ஒவ்வொரு நாளும் எழுதுவாங்க.
அவங்க வந்து ரொம்ப பிஸி லேடி. அவங்க யோகா மாஸ்டர் ஆல்சோ, யோகா டீச் பண்றாங்க. 2 குழந்தைகள் இருக்கு. ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு. இவங்களுக்கு நிறைய வேலை உண்டு. அங்க வேலைக்காரி எல்லாம் கிடைக்க மாட்டாங்க அபுதாபில எல்லாம். இவங்களே எல்லா வேலையும் செய்யணும். இவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லி கொடுத்த அந்த ஜஸ்பி பிராக்டிஸ் நான் பண்றதுனால என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பது எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது. என்னாலேயே நம்ப முடியவில்லை. அப்படின்னு ஒரு பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஜஸ்பி பிராக்டிஸை நானும் கிட்டத்தட்ட 40 வருஷமா பண்ணி கொண்டிருக்கிறேன். அது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் தினமும் நாலேஜ் ஷீட்ஸ் அப்படின்ட்டு எனக்கு தெரிந்த சில விஷயங்களை என்னுடைய யோகா குருஜி சுவாமி சத்யானந்த சரஸ்வதி அவர் சொல்லி கொடுத்த சில விஷயங்களை நான் இந்த ஜஸ்பி பிராக்டிஸ் பண்றதுனால என்னுடைய மனதில் அவர் சொல்லி கொடுத்த ஏதோ ஒரு சிறு வாக்கியத்தின் அதனுடைய எக்ஸ்பான்ஷன், அது ஏதோ ஒரு வார்த்தை தான் இருக்கும் அல்லது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் சொல்லியிருப்பார். அப்ப எப்பவோ கேட்டது திரும்பவும் எனக்கு மனசுல அது படும். அது பட்ட உடனே அது அப்படியே விரிவடையும். அது அது எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை பற்றி எண்ணங்கள் என் மனதில் வரும்பொழுது அதை வடிவமைப்பேன். அதை ஒரு மெசேஜா நான் அனுப்புவேன். அதே மாதிரி நான் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வாட்ஸ்அப்பில் எனக்கே ஒரு மெசேஜ் வரும். நான் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேனோ, எதை பற்றி நான் இன்னும் தீவிரமாக யோசிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ, அது எல்லாம் எங்கிருந்தோ ஒரு மெசேஜாக வந்து சேரும். அது யாருன்னு பாரு. ஒரு நிமிஷம் சார். உங்க பெல் தானே? ஓகே. ஸோ இந்த ஜஸ்பி பிராக்டிஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இது நான் உணர்ந்தது, சதீஷும் உணர்ந்திருக்கிறார். இந்த ஆஷாங்கிற லேடி, இந்த மாதிரி நிறைய பேர் இதை பிராக்டிஸ் பண்றதுனால, பழனிலையும் ஒரு லேடி இருக்காங்க, அவங்களும் தினமும் பண்றாங்க. தினமும் எனக்கு நிறைய மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அதனால் சதீஷ் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிற இந்த ப்ரோக்ராம் ஜூம் மீட்டிங் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு இந்த நேரம் 10 மணி சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கலந்து கொண்டு உங்களுக்கு எந்த நேரம் மிகவும் சௌரியமாக இருக்கிறதோ அதில் கலந்து கொள்ளலாம். அல்லது இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு திரும்பவும் வேணா ஒரு தரம் போட்டு கேட்கும்படி அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தால் அதுவும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். யாரால் இந்த நேரத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறதோ அவங்க அந்த ரெக்கார்டிங்கை கேட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லது ஏற்படும். நான் முந்தைய சொன்ன மாதிரி மாற்றம் என்பதுதான் நிரந்தரமானது. நம்ம மாறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இட் இஸ் நாட் ஈஸி. நம்ம எப்படி போயிட்டு இருக்கோமோ அப்படியே தான் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு தோணும். தினம் காலையில் எழுந்திருக்கிறது, பல் தேய்க்கிறது, காஃபி சாப்பிட்றது, குளிக்கிறது, பூஜை பண்ணுறது, டிஃபன் சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, திரும்ப வர்றது, ஏதான டிவி பார்க்கறது, பேப்பர் பார்க்கறது, ஏதான சண்டை போடுறது அல்லது பேசுறது, அப்புறம் திரும்ப ராத்திரி ஏதான சாப்பிட்றது, திரும்ப தூங்குறது, திரும்ப காலையில் எழுந்திருக்கு. இதே மாதிரி மெஷின் மாதிரி போய்கொண்டும் இருக்கும் வாழ்க்கை அல்ல. நீங்கள் ஒரு நாள் வாழ்ந்தது போல் மறுநாளும் வாழ்ந்தால், நீங்கள் 100 வருடம் வாழ்ந்தாலும் அது 1 வருடம் 100 தடவை வாழ்ந்த மாதிரி இருக்கும். அது பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு மாதிரி இருக்க வேண்டும், வெவ்வேறு அனுபவங்கள் இருக்க வேண்டும், புது அனுபவங்கள் இருக்க வேண்டும், புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முயற்சி என்பது தேவையில்லை. இதுதான் ஒன்று ரொம்ப முக்கியமா கத்துக்கணும். ஐயோ இப்படிலாம் சொல்றீங்களே, நாங்க நிறைய இதான செய்யணுமான்னு. அதுக்காக தான் நான் அந்த ஜஸ்பி சொன்னேன். ஒண்ணுமே செய்ய வேணாம். பகவான் ரமண மகர்ஷி சொன்ன மாதிரி நீங்க சும்மா இருந்தாலே போறோம். உங்ககிட்ட நிறைய பொக்கிஷம் உங்களுக்குள்ள புதைந்து கிடக்கிறது. அது அப்படியே அமுங்கி கிடக்கு, அது வெளியில வரமாட்டேங்கிறது. அதுக்கு மேல நிறைய குப்பைகள் இருக்கு. இந்த ஜென்மத்து குப்பைகள், பழைய ஜென்மத்து குப்பைகள்லாம் நிறைய இருக்கு. அதனால உங்ககிட்ட இருக்கிற அருமையான பொக்கிஷத்தை நீங்களே கண்டுக்காம இருக்கீங்க. இந்த ஜஸ்பி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க சும்மா இருந்தீங்கன்னா அந்த மேல இருக்கிற குப்பை எல்லாம் போக ஆரம்பித்து
உங்களுக்குள் இருக்கும் ஆத்மா ஒளிவிட ஆரம்பிக்கும். அப்ப உங்களுக்கே, நாங்க யாருமே சதீஷோ வேற கோச்சோ யாருமே ஒண்ணுமே சொல்லித்தர வேண்டாம், நீங்களே நிறைய அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள், நிறைய கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். உங்கள் மூலமாகவே நீங்களே உங்களுக்கு குரு. அதுதான் ரொம்ப முக்கியம். யூ ஆர் யுவர் செல்ஃப் யுவர் ஓன் குரு. வேற எங்கேயும் போக வேணாம். ஆனா அந்த குருவை நம்ம அமுக்கி வச்சிருக்கோம் உள்ள. அவரால் வெளியில வர முடியாதபடிக்கு நம்ம அவளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதுதான் மேலே வருவதற்கு இந்த மாதிரி ஜஸ்பி பிராக்டிஸ் எல்லாம் உதவும். இந்த மாதிரி நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. அதெல்லாம் சதீஷ் அண்ட் அதர் கோச்சஸ் வில் கைட் யூ. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடக்கணும் அப்படின்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இதற்குண்டு. சதீஷ் ரொம்ப நல்லா பண்றார். All the best to you, Satish, and all your colleagues. Thank you, All sir. the best to all the participants. Bye. Thank you, sir. Thank you for your kind words.